அன்பான குழந்தைகளே, நம்ம கடந்த வகுப்பில் வீடு நல்ல வீடு என்ற பாடத்தை நம்ம தெளிவான முறையில் பார்த்தோம். அதில் பானை வீடு, வீடு நல்ல வீடு என்ற தலைப்பில் அமைந்த பாடல், அப்புறம் வீடு கட்ட தேவையான பொருள்களை பற்றி நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாத தொங்கும் தோட்டம் அப்படிங்கிறத கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம புதியதாக ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவது பாடம் உன்னை விடமாட்டேன் அப்படிங்கிற பாடத்தை நம்ம இன்று பார்க்கறதுக்கு போகிறோம். சரியா? எல்லாரும் உங்களுடைய தமிழ் புத்தகத்தை எடுத்து பக்க எண் 51க்கு வாங்க. மெல்ல எடுங்க, மெல்ல எடுத்து 51ஆம் பக்கத்துக்கு வாங்க. எடுத்துட்டீங்களா? அங்கே என்ன எழுதியிருக்கு? அந்த பாடத்தோட பெயர் என்ன? உன்னை விடமாட்டேன். உன்னை விடமாட்டேன். அந்த பாடத்தோட பேரு வித்தியாசமா இருக்கு இல்லையா? உன்னை விடமாட்டேன் அப்படின்னு பார்ப்போமா? அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். நல்லா பாருங்க, விரல் வைத்து நீங்க பார்க்கணும். சாரு படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அதே போல விரல் வைத்து அந்த சொற்களை நீங்க படிச்சுட்டே வரணும். ஆனந்தன் கண் விழிக்கவும் ட்ரிங் ட்ரிங். ஆனந்தன் கண் விழிக்கவும் ட்ரிங் ட்ரிங் என்று அலாரம் அடிக்கவும் சரியாக இருந்தது. ஆனந்தன் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான்? உறங்கிக் கொண்டிருந்திருக்கிறான். அவன் கண்ணை விழிக்கின்ற பொழுது, உறக்கத்திலிருந்து எழுகின்ற பொழுது சரியா அவன் வைத்திருந்த அலாரமும் அடித்தது. அந்த அறையில் விளக்கொளி பரவியது. அவன் படுத்திருந்த அறையில என்ன செய்தான்? எழுந்ததும் விளக்கை போட்டான். அறை துடைத்து வைத்த கண்ணாடி போல் பளபளபளவென இருந்தது. அந்த அறை எப்படி இருந்துச்சு? துடைத்து வைத்த கண்ணாடியை போல பளபளன்னு இருந்துச்சு. கொசுவலை மூடிய கட்டில். அவன் படுத்திருந்த கட்டில் எப்படி இருந்துச்சு? கொசுவலை மூடி இருந்தது. அவனுக்கு 7 8 வயது இருக்கும் இல்லையா? அந்த கொசுவலை மூடிய கட்டிலிருந்து ஒரு சிறுவன் இறங்கினான். அவனுக்கு 7 8 வயது இருக்கும். மும்முறை கைகளை உயர்த்தினான். இப்போ நாமளும் காலையில தூங்கி எழுந்ததும் உறங்கி எழுந்ததும் சோம்பல் முறிப்போம் இல்லையா? அப்படி கைகள் இப்படி தூக்கி இப்படியெல்லாம் என்ன பண்ணுவோம்? இப்படியெல்லாம் நம்ம சோம்பலம் முறிப்போம். இப்படி 3 முறை அந்த சிறுவன் என்ன பண்ணா? தன்னுடைய கைகளை உயர்த்தினான். இருமுறை குனிந்து, இப்படி இருமுறை இப்படி குனிந்து தன்னுடைய பாதங்களை தொட்டான். கைகளை அகல விரித்து சோம்பல் முறித்தான். கைகள் இப்படி அகலமா விரிச்சு இப்படியெல்லாம் விரிச்சு என்ன செய்தான்? சோம்பல் முறித்தான். தரையை பார்த்தான். இப்படியே தரைகளை இல்லாம அவன் உறங்கி கொண்டிருந்த அந்த அறையில தரைகளை எல்லாம் அவன் பார்த்தான். தூசி துரும்பு ஒன்றும் தெரியவில்லை. ஆயினும் தரையை பெருக்கினான். விலகி நின்று பார்த்தான். நன்று என்று அவனே கூறிக்கொண்டான். எப்படி? என்னுடைய அறையை நான் எப்பவுமே சுத்தமாத்தான் வச்சிருப்பேன் என்று அவனே தனக்குத்தானே கூறிக்கொள்கின்றான். ஈக்கள் என்னருகே வர அஞ்சும். அவன் பெருமையோடு சிரிச்சான். இந்த ஈயெல்லாம் என் பக்கமே வர முடியாது. நான் அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறேன். என்கிட்ட வர்றதுக்கு அது பயப்படும். ஈக்கள் எல்லாம் என்னுடைய பக்கம் வருவதற்கு பயப்படும். அஞ்சும் அப்படின்னா பயப்படும் அப்படின்னு பொருள். புரியுதா? என்கிட்ட வர்றதுக்கு பயப்படும். அவன் பெருமையோடு சிரிச்சான். என்கிட்ட எல்லாம் ஈ வந்துருமா? நான் இருக்கிற சுத்தம் என்ன? என்கிட்ட எல்லாம் ஈ வரவே வராது என அவன் என்ன செய்தான்? பெருமையோடு கூறிக்கொண்டான். பல் துளக்கினான். அவன் என்ன பண்றான்? பல்ல நல்லா காலையில் எண்ணிச்சு, காலை கடன்கள் இருக்கு இல்லையா? அதுல முதல்ல எண்ணிச்சு என்ன பண்றான்? பல் துளைக்கினான். ஈன்னு காட்டுறான். பல்ல துளைக்கிட்டு எங்கு போய் காட்டினா? கண்ணாடியில் பற்களை ஈ என்று காட்டினான். முகத்தை அப்படியும் இப்படியும் திருப்பி அப்படின்னு காமிச்சிட்டு
முகத்தை அப்படியும் இப்படியும் திருப்பினான். கடவாய் பற்களும் சுத்தமாக இருந்தன. பல்ல மட்டும் இல்ல, இப்படி வாய் திறந்துட்டு இப்படி இப்படி கண்ணாடியில காட்டுறான். அந்த உள்ள இருக்கக்கூடிய கடைவாய் பற்களும் சுத்தமா இருக்கா அப்படின்னு அவன் பார்க்கறான். ஆறு அந்த சிறுவன் இல்லையா, சுத்தமா இருக்கான்னு பார்க்கறான். கட்டிலின் அருகில் சென்றான். கொசு வலையை சுருட்டி கட்டினான். கொசு என்னை அண்டாது. அவன் தனக்குத்தானே சிரித்து கொண்டான். கட்டிலுக்கு பக்கத்தால போறான். கட்டிலை சுற்றிலும் என்ன போட்டிருக்குது? கொசு வலை போட்டிருக்காங்க இல்லையா. கொசுக்கள் உள்ளே வந்து அவனை கடிக்காதவாறு இருக்கா. என்ன செஞ்சிருக்கான்? கொசு வலை போட்டிருக்கான். யாரு? அந்த ஆனந்தன் இல்லையா. அவன் என்ன செய்யறான்? அவன் படுத்திருந்த கட்டிலில் கொசு வலை போட்டிருந்தது இல்லையா. அந்த கொசு வலையை அவன் சுருட்டி 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 கட்டி சரியான முறையில ஒழுங்குபடுத்தி வைக்கின்றான். கொசு என்னை அண்டாது. கொசு வலை என் பக்கத்தாடி நெருங்க முடியாது என்று தனக்குத்தானே என்ன செய்தான்? சிரித்து கொண்டான். போர்வையை உதறுகின்றான். அப்ப நம்ம போர்த்தி படுத்திருக்கும் இல்லையா, போர்வை இருக்கும் இல்லையா, அதை என்ன செய்தான்? எடுத்து இப்படி உதறான். உதறி என்ன செய்கின்றான்? சரியான முறையில மடித்து அவன் அந்த போர்வை வைக்கின்ற இடத்துல கொண்டு போய் வைக்கின்றான். அடுத்து என்ன பண்றான்? நம்ம கட்டிலுக்கு மேல மெத்தைக்கு மேல ஒரு விரிப்பு விரிச்சிருப்போம் இல்லையா, விரிப்பு இருக்கும் இல்லையா, அதை என்ன செய்கின்றான்? சரியான முறையில நீவி என்ன செஞ்சான்? மடிச்சு சுத்தம் பண்ணி அதையும் வைக்கின்றான். அப்புறம் மீண்டும் என்ன செய்யறான்? நீ வச்ச பிறகு மீண்டும் இப்படி வேலையை நின்று பார்க்கறான். நன்று என்று அவனே மீண்டும் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். பளிச்சென்று இருக்கும் வட்ட முகம். நம்ம ஆனந்தனுடைய முகம் எப்படி இருக்கும்? பளிச்சு இருக்கக்கூடிய அழகான வட்ட முகமுடையவன் தான் நம்ம ஆனந்தன். புரிஞ்சா? அப்புறம் என்னது? ஒழுங்காக வாரப்பட்ட சுருட்டை முடி. நல்ல அழகா இப்படி சீப்பு போட்டு நல்லா ஒழுங்கா வாரப்பட்ட சுருண்ட முடியுடையவன். அது மட்டும் இல்ல, தூய்மையான ஆடைகளை அணியக்கூடியவன் இல்லையா. தூய்மையான ஆடை. ஆம், ஆனந்தன் அப்படித்தான். நம்ம ஆனந்தன் எப்படி எல்லாம் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய சிந்தனை உடையவன் நம்ம ஆனந்தன். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வான் ஆனந்தன். ஆனா இப்படிப்பட்ட ஆனந்தனுக்கு சில எதிரிகள் இருந்தனர். ஆனந்தன் நல்ல பையன் தானே, எவ்வளவு சுத்தமா வீட்டை வச்சிருக்கான் இல்லையா, எவ்வளவு அழகா அவன் உடைகளை அணிகின்றான். பார்ப்பதற்கு அழகா இருக்கக்கூடிய ஆனந்தனுக்கு கொஞ்சம் எதிரி இருந்தாங்க. இவ்வளவு அழகான ஆனந்தனுக்கு கூட எதிரிகள் இருந்தாங்க. அவங்க யாரு தெரியுமா? ஒருவர் பாடி பாடி பறப்பார். ஒருத்தர் யாரு? பாடி பாடி பறந்து வருவார். பறந்து வந்து கடிப்பார். ஆனந்தனுடைய எதிரி ஒரு ஆள் நான் சொல்றேன், கேட்டுக்கணும். ஒருத்தர் பாடி பாடி பறப்பார், பறந்து வந்து கடிப்பார். இன்னொருத்தர் அடுத்தவர், அவரும் எதிரி மட்டும் இல்ல, இனியொரு எதிரி இருக்காங்க. அது யாருன்னு பாப்போமா? அடுத்தவர் பறந்து வருவார், அழுக்கின் மீது அமர்வார். அழுக்குக்கு மேல அவரு உட்கார்ந்துக்குவார். அமர்வார் என்றால் இருப்பார் என்றார். அப்படியே நம் உணவின் மேல் அமர்வார். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா உணவுகள், அதுக்கு மேலேயே அவர் உட்கார்ந்துக்குவார். அதுல ஒருவர் யாரு? கொசு. கொசு. ஒருத்தர் யாரு? கொசு. நம்மள இரவு நேரத்துல தூங்க விடாம வந்து கடிக்கும் இல்ல கொசு, பார்த்துருக்கீங்களா? அவரு தான், அந்த கொசு தான் உறங்க விடாம நம்மை என்ன செய்வாரு? தொந்தரவு செய்யக்கூடியவர். இன்னொருத்தர் யாரு? ஈ. இன்னொருத்தர் யாரு? ஈ. அவர்கள்
அவனை தாக்க பலமுறை முயன்றார்கள். இந்த இருவரும் ஆனந்தனை தாக்குவதற்கு பலமுறை முயன்றார்கள். ஆனந்தன் சுத்தமாக இருந்ததால் அவர்களால் அவனை தாக்க முடியவே இல்லை. ஆனந்த் எப்படி ரொம்ப சுத்தமா இருந்தான், அதனால ஈக்களோ கொசுக்களோ ஆனந்தனை தாக்க முடியல. ஆனா ஒண்ணு, நம்ம ஆனந்தனை போல இருக்கிறோமா? இருக்கிறீங்களா? நல்ல குழந்தைங்க. நம்ம ஆனந்தன் எப்படி சுத்தமா இருக்கானோ அதே போல நாமளும் சுத்தமா இருக்கணும் இல்லையா? அப்பதான் கொசு ஈ போன்ற உயிரிகள் நம்மை கடிக்காது. புரியுதா? இன்றும் அவனை கடிக்க முடியவில்லையே. கொசுக்கள் புலம்பின. இன்னைக்கும் அவனை கடிக்க முடியலையப்பா அப்படின்னு கொசு என்ன செஞ்சது? புலம்புது. கொசுக்கள் எல்லாம் புலம்பின. எங்களால் வீட்டுக்குள் நுழையவே முடியவில்லை. எங்களால் வீட்டுக்குள்ள போகவே முடியல. எலிகளும் என்ன செஞ்சன? அழுவன. நம்மை அண்டவிடாத ஆனந்தனை ஒருகை பார்க்க வேண்டும். அவன் நம்மளை பக்கத்திலேயே விட மாட்டேங்கிறான். யாரு? அந்த ஆனந்தன். அவனை நம்மள சேர்ந்து என்ன பண்ணணும்? ஒருகை பார்க்கணும். ஒருகை பார்க்க வேண்டும். ஈக்கள் எரிந்து விழுந்தன. ஆனந்த மேல ஈக்கள் என்ன பண்ணுது? கடுங்கோபம் கொண்டு பேசின. இந்த கூட்டணி, இந்த ஆனந்தனை கடிக்கிறதுக்கு இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க இல்லையா? யாரெல்லாம்? அந்த ஈக்கள், கொசுக்கள், எலிகள் போன்றவைகள் ஆனந்தனை தாக்குவதற்காக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணி சில வேளை வெற்றி பெறுமா? வெற்றி பெறுமா? வெற்றி பெறாதா? சொல்லுங்க. வெற்றி பெறுமா? வெற்றி பெறாதா? அது ஆனந்தனிடத்துல ஒரு காலம் இவைகளால் அண்டவே முடியாது. அப்படித்தானே? அதே போல ஆனந்தனிடத்தில் இந்த எலிகளும் ஈக்களும் கொசுக்களும் எப்படி அண்ட முடியவில்லையோ அதே போல நம்மிடத்திலும் இந்த ஈக்களோ கொசுக்களோ எலிகளோ அண்ட விடக்கூடாது. ஏனென்றால் இவைகளிலிருந்து நமக்கு நிறைய நோய்கள் வரும். எலி கடிக்கக்கூடாது. பிளேக்கு, அதாவது எலிக்காய்ச்சல் என்ற நோய் நமக்கு வரும். அதே போல கொசுக்கள் ஈக்கள் மூலம் சிக்குன்குனியா, மலேரியா, டெங்கு போன்ற நோய்கள் எல்லாம் நமக்கு பரப்புவை இந்த உயிரிகளாகும். நம்ம பக்குவமா இருந்துக்கணும். நம்மை வீட்டை சுற்றி சுத்தமா வச்சுக்கணும் இல்லையா? இப்ப மழை நிறைய பெய்து கொண்டிருக்கிறது. வீட்டை சுற்றி இருக்கின்ற ஆகாத பொருள்களில என்னாகும்? மழை நீர் தேங்கி நின்று அவைகளில இந்த கொசுக்கள் முட்டையிட்டு என்ன செய்யும்? அதிகமான கொசுக்கள் உருவாகும். நாம அதுக்கு வழி செய்யக்கூடாது. ஆனந்தனுடைய வீடு எப்படி அழகாக சுத்தமாக இருந்ததோ அதே போல நாமும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அன்பான குழந்தைகளே, இனி நம்ம இந்த உன்னை விடமாட்டேன் என்ற பாடத்துல வரக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளை நம்ம பார்ப்போமா? வாங்க. பக்க எண் 54 சொல்லுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்ததை நம்ம பார்ப்போமா? நல்லா பாருங்க. எடுத்துட்டீங்களா? நானும் உங்ககிட்ட கொஞ்சம் இந்த பாடத்துல வந்த கேள்விகளை நான் கேட்பேன். நீங்க சொல்லணும். சொல்லுவீங்க தானே? சொல்லுவீங்களா? ரொம்ப சந்தோஷம். முத கேள்வி கேட்கட்டுமா? ஆனந்தனின் எதிரிகள் யார் யார்? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. 1. அடுத்தது. என்ன வேகமா சொல்றீங்க பதில்களை? சூப்பரா சொன்னீங்க. நல்ல குழந்தைங்க. யார் எதிரிகள்? ஆனந்தனுடைய எதிரிகள் யாரெல்லாம்? நீங்க சொன்னதேதான். யாரெல்லாம்? கொசு, ஈ, அப்புறம் எலி. அடுத்த கேள்வி. கொசுக்கள் கடிக்காமல் இருக்க ஆனந்தன் என்னென்ன செய்தான்?
இந்த கொசு ஆனந்தனை கடிக்காம இருக்கிறவன் என்னென்ன பண்ணான்? அறைகளை சொல்லுங்க சொல்லுங்க என்ன செய்தான்? ஓ, கொசு வேலை போட்டானா? சரி, அடுத்தது அறைகளை என்ன செய்தான்? சுத்தமாக வைத்திருந்தான். அறைகளை சுத்தமாக வைத்திருப்பதால் கொசுக்கள் வந்து அறைகளுக்குள்ள மூளை முடுக்குகளில் எல்லாம் என்ன செய்யாது? தங்க முடியாது. அப்படித்தானே? அடுத்தது, வீட்டுக்குள் ஈக்கள் நுழையாமல் இருக்க ஆனந்தன் என்னென்ன செய்தான்? இல்லையா? ஈக்கள் வந்து எங்க எப்படி வரும்? உள்ள அழுக்குகள் இருந்தா ஈக்கள் வரும். அப்புறம் உணவுப் பொருட்கள் திறந்திருந்தால் ஈக்கள் வரும். அப்ப என்ன பண்ணியிருப்பான் ஆனந்தன்? நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை என்ன செய்திருப்பான்? சுத்தமா சமைத்து மூடி வைத்திருப்பான். அது மட்டும் இல்ல, அழுக்கான உடைகள் அங்கங்கே இருப்பதை என்ன செய்தாம? சுத்தமாக மடித்தும் துவைத்தும் என்ன செய்திருந்தான்? வைத்திருந்தான். அழுக்கை அவன் வீட்டுக்குள்ள அண்ட விடாமல் இருந்ததால் ஈக்களும் அவனுடைய வீட்டுக்குள்ள வரல. நாமும் அப்படி இருக்கணும். நம்ம தெருக்களிலோ கடைகளிலோ திறந்து வைத்திருக்கின்ற பண்டங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இந்த ஈக்கள் எல்லாம் போய் அது மேல இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் வரும். உடலுக்கு அப்படி ஈக்கள் இருந்த பண்டங்களை சாப்பிடுவது நம் உடலுக்கு கேடு. நீங்கெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அதே போல உங்க வீட்லயும் என்ன பண்ணும்? உணவுப் பொருட்களை நீங்க திறந்து வைக்க கூடாது. அப்புறம் என்ன பண்ணும்? திறந்து வைக்காம நீங்க என்ன பண்ணும்? மூடி வைக்கணும். உணவு மட்டும் இல்லை, தண்ணீரை சுத்தமா காய்ச்சி குடிக்கணும், தண்ணீரை மூடி வைக்கணும். இல்லையா நமக்கு இப்போ நிறைய நோய் வந்துடும். இன்னைக்கு நம்ம உலகையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு நோய் இருக்குது இல்லையா? கோவிட்-19. நம்ம நாடு மட்டும் இல்லை, உலக நாடுகளில் நிறைய பேர் இந்த நோய்க்கு என்ன பண்ணிட்டாங்க? தங்களுடைய இன்னுயிரை இழந்துட்டாங்க. நாம் என்ன பண்ணணும்? அரசு சொல்லக்கூடிய வழிமுறைகள் இல்லையா, சமூக இடைவெளியோட நம்ம நடக்கணும் அல்லது இருக்கணும். அது மட்டும் இல்லை, தேவையான வேலைகளுக்கு மட்டும்தான் நம்ம வீட்டிலிருந்து வெளியே வரணும். முகக்கவசம் நம்முடைய உயிர் கவசமா மாறிடுச்சு. இதை நீங்க கடைபிடிப்பீர்கள் அப்படின்னு எனக்கு தெரியும். சரி, அடுத்த செயல்பாட்டுக்கு நம்ம போவோமா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டுபிடியுங்கள். அடுத்த செயல்பாடு பாருங்க, கண்டுபிடியுங்கள். 55ஆம் பக்கம் பாருங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிடுவீங்க விடைய. 1வது செயல்பாடை நாம் பார்ப்போமா? கண்டுபிடியுங்கள. பாடி பாடி பறப்பேன், பறந்து வந்து கடிப்பேன், நான் யார்? என்ன இந்த வேகத்தில் விடைய சொல்றீங்க? இந்த பாடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னால விடைய சொல்றீங்க. நீங்க சொன்ன விடையே தான். யாரு? கொசு. யாரு? கொசு. அடுத்தது, பறந்து பறந்து வருவேன், அழுக்கின் மீது அமர்வேன், உணவின் மேல் அமர்வேன், நான் யார்? என்ன வேகத்துல விடைய சொல்றீங்க செல்லங்களா? நீங்க சொன்னதே தான் சரியான விடை. ஈ. அது யாரு? ஈ. சரி, இனி நம்ம அடுத்தது, நம்ம சுத்தமா இருக்கணும்னா என்னென்ன நம்ம செய்யணும்? அடுத்த செயல்பாடு, நான் நீங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க, இந்த நம்ம மாநிலத்தில் இருக்கிறவங்க, இந்த உலகத்திலேயே இருக்கிறவங்க எல்லாம் சுத்தமா இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ணுவீங்க சுத்தமா இருக்கிறதுக்கு? ஆமா, நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எண்ணெய் தேய்ப்பேன் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? விடுமுறை நாட்கள் எல்லாம் நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? நமக்கு நல்ல எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவாங்க. நம்ம உடல் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் சுத்தமா போயிடும்.
அப்படித்தானே? அப்ப நமக்கு நோய் வராது. அடுத்து என்ன பண்றது? குளிப்பேன் இல்லையா? நீங்க தினமும் பள்ளிக்கூடம் வரும்போது என்ன பண்றீங்க? அழகா குளிச்சுட்டு தானே வர்றீங்க. குளிச்சுட்டு தான் வரணும் இல்லையா? நம்முடைய உடைகள் கிழிந்த உடைகளாக இருந்தாலும் சரி, சுத்தமாக துவைத்து அணிந்தோம் என்றால் நமக்கு என்ன செய்யாது? நோயே வராது. அடுத்து என்ன பண்ணுவோம்? அப்படியே குளிச்சதும் அப்படியே வந்துருவோமா? வரமாட்டோமா? என்ன பண்ணுவோம்? தலையெல்லாம் அழகா சீவி முடிச்சுட்டு நம்முடைய பெண் குழந்தைகள்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு வருவாங்க இல்லையா? சில குழந்தைங்க பையங்களா சீவி அழகா வருவாங்க. இனி நிறைய செய்வோம் இல்லையா? நான் ஒன்று உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். நம்ம என்ன பண்ணுவோம்? வாரத்திற்கு ஒரு முறை நகங்களை வெட்ட வேண்டும். நம்ம சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம நகங்களை என்ன செய்யணும்? வாரத்திற்கு ஒரு முறை நம்ம வெட்டணும். அப்ப என்ன ஆகும்? நகங்களுக்கு இடையே அதிகமா நகம் வளர்த்திட்டோம்னா நகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு இல்லையா, அவைகள் நமக்கு என்ன செய்யும்? நோயை கொண்டு வரும். அதனால என்ன பண்ணணும்? நகங்களை நம்ம சரியா வாரத்திற்கு ஒரு முறை வெட்ட வேண்டும். இனி ஒன்று நான் சொல்லட்டுமா? உணவு உண்பதற்கு முன்பும் உணவு உண்ட பின்பும் நாம் என்ன பண்ணோம்? கையை நல்லா கழுவணும். நல்லா கழுவணும். இப்ப நம்ம இந்த கொரோனானால என்ன பண்றோம்? அடிக்கடி நாம் என்ன செய்கின்றோம்? கையை கழுவிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? இப்படி நம்ம சுத்தமா இருக்கிறதுக்கு வேற என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற எவையேனும் 2 செய்திகளை நீங்க சொன்னா போதும், அல்லது எழுதுனா போதும். எழுதி உங்க வகுப்பாசிரியருக்கு நீங்க அனுப்பினால் போதும். அனுப்புவீங்க தானே? நல்ல குழந்தைங்க, நீ கண்டிப்பா அனுப்புவீங்க. அடுத்தது பாருங்க, எழுதுங்கள். எப்படி எழுதணும்? நம்ம பாடப்பகுதியில் வந்த ஒரு சில சொற்களை கொடுத்துருக்காங்க. அந்த சொற்களை நாம மாதிரியை போன்று எழுதணும் இல்லையா? ஒரு சொல் கொடுத்து அதை எப்படி எழுத வேண்டும் என்று சொல்லி ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல நாமும் எழுதணும். மாதிரியை போன்று மாற்றி எழுதணும். அந்த சொற்களை வேணும் பார்க்கலாமா? கீழே பாருங்க. முதல் சொல் என்ன? இறங்கினான். இறங்கினான் என்றால், இப்போ நம்ம வாகனத்தில் போயிட்டு இருக்கோம், பேருந்துல போயிட்டு இருக்கிறோம். நம்ம நிறுத்தம் வந்த போது இல்லையா, நிறுத்தம் வந்த போது என்ன பண்ணுவோம்? பேருந்துலயே உட்கார்ந்துக்குமா? பேருந்துன்னு என்ன தெரியுமா? தெரியலையா? பஸ். ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன பேரு? பஸ். நீங்க தெரியாது, எனக்கு தெரியுது. பேருந்துனா பஸ். நம்ம ஒரு ஊருக்கு போறோம், அந்த பேருந்தில் நம்ம உட்கார்ந்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ சென்று அடையக்கூடிய நம்ம டிக்கெட் எடுத்துட்டு போற ஊருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து நம்ம இறங்கணும் இல்லையா? இறங்கணுமே இறங்க வேண்டாமா? இறங்கணும். இப்படி ஆனந்தன் வச்சுக்க, அந்த இடத்துல அவன் இறங்கிட்டான். ஆனந்தன் இறங்கினான். அப்ப கட்டில் இருந்து அவன் இறங்கினான் என்ற அந்த ஒரு சொல் அந்த நம்ம பாடத்துல வருது. அப்ப அந்த இறங்கினான் அப்படிங்கிறத மாற்றி எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இறங்குவான். அத பாத்தீங்களா? இறங்கினான், இறங்குவான். இந்த இறங்கினான் என்பது முடிந்து போன ஒரு செயல். முடிஞ்சு போச்சு, அவன் இறங்கிட்டான். ஆனா இறங்குவான் என்பது இனி வரக்கூடிய ஒரு செயல். இனி வரக்கூடிய ஒரு செயல். அப்ப இறங்கினான் என்பதை எப்படி இறங்குவான் என மாற்றினாமோ அதே போல நீங்க வேற சொற்களையும் இருக்கக்கூடிய 4 சொற்களை நீங்க மாற்றி எழுதணும். அடுத்த சொல் பாருங்க, பெருக்கினான். ஆனந்தன் தன்னுடைய அறையை சுத்தமாக பெருக்கினான் இல்லையா? பெருக்கினான் என்ற சொல்ல கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பக்கம் என்ன எழுதுவோம்? நீங்க சொன்ன அதே சொல் தான், அதேதான், சரியா சொன்னீங்க. அங்க நீங்க அதை எழுதிருங்க. அடுத்தது பாருங்க, இடது பக்கம் கொடுக்கல, உங்களுடைய இடப்பக்கம் சொற்களை கொடுக்கல, வலப்பக்கம் 2 சொற்களை கொடுத்துருக்காங்க. என்னது? அவன் ஆனந்தன் பாடத்துல தன்னைத்தானே பார்த்து என்ன செஞ்சுட்டான்? சிரிச்சான். அந்த இடத்தை பார்த்து நானே சுத்தமானவன் என்று சிரித்தான் இல்லையா? அப்ப சிரிப்பான் என்று கொடுத்துருக்காங்க. சிரிப்பான். அப்ப இடது பக்கம் நம்ம எழுதணும்.
அடுத்தது செய்வான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற சொல்லை இடப்பக்கம் நம்ம எழுதணும். இனி பாருங்க, இடப்பக்கம் நமக்கு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. ஆனந்தன் கொசு வலையை சுருட்டி கட்டினான் அப்படின்னு தான் பாடத்துல படிச்சிருக்கோம். கட்டினான் என்ற சொல் வலது பக்கம் நம்ம எப்படி எழுதலாம்? நீங்க சொன்ன சொல்லே தான், அதே தான். அதை நீங்க அங்க எழுதிட்டா போதும். புரிஞ்சுதா? அன்பான குழந்தைகளே, நம்ம இன்னைக்கு எடுத்த இந்த பாடம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இவையில் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா உங்க வகுப்பாசிரியர்கிட்ட நீங்க அலைபேசியிலையோ அல்லது உங்களுடைய பகிரி குழுவின் மூலமோ நீங்க என்ன பண்ணலாம், தெரியப்படுத்தலாம். நான் கொடுத்த செயல்பாடுகளையெல்லாம் நீங்க நல்ல முறையில் செய்யணும். மீண்டும் நான் அடுத்த வகுப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.